கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, மே 31 இன்றைய பனித்துளிகளின் தலைப்பானது பயமில்லா அன்பு. வசனம் 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். நாம் சகோதரரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய நினைவை விட்டு எப்போதுமே நீங்காத சில பிம்பங்கள் உண்டு. வேல்ஸ் நாட்டின் மறைந்த இளவரசியான டயானாவின் பிரபல புகைப்படத்தை பார்வையிட்ட போது நானும் அப்படியே உணர்ந்தேன். முதல் பார்வையில் அந்த புகைப்படம் பார்ப்பதற்கு மிக சாதாரணமாய் இயல்பான புன்சிரிப்போடு இளவரசி டயானா யாரோ ஒருவரின் கைகளை குலுக்கியபடி நின்று இருந்தார். ஆனால் அந்த புகைப்படத்தின் பின் கதை ஆச்சரியமானது. ஏப்ரல் 19, 1984 அன்று இளவரசி டயானா லண்டனில் மிடில்செக்ஸ் மருத்துவமனையை பார்வையிட்டார். எய்ட்ஸ் வியாதி தீவிரமாய் பரவி இங்கிலாந்தையே அச்சுறுத்தி கொண்டிருந்த தருணம் அது. அந்த கொடிய நோய் மக்களை கொன்று குவித்து கொண்டிருந்தது. எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டவர்களை தீண்டத்தகாதவர்களாக கருதினார். இந்த தருணத்தில் எந்த கையுறையும் அணியாமல் ஒரு எய்ட்ஸ் நோயாளியை புன்சிரிப்புடன் கை குலுக்கிய இந்த தருணம் ஆச்சரியப்பட வைத்தது. அந்த புகைப்படம் எய்ட்ஸ் நோயாளிகளை அதே கனிவுடன் பரிவுடன் ஆதரிக்க வேண்டும் என்ற உண்மையை உலகிற்கு உணர்த்தியது. நான் அடிக்கடி மறக்கிற ஒன்றை அந்த புகைப்படம் எனக்கு நினைவூட்டியது. இயேசுவின் அன்பை மற்றொரு இலவசமாய் தாராளமாய் கொடுக்க வேண்டும். பயந்து கொண்டே நாம் காட்டுகிற அன்பு மரணத்தில் வாழ்வதற்கு சமானம். நாம் சகோதரிடத்தில் அன்பு கூறுகிறபடியால் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்குட்பட்டிருக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம். சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் மரணத்திலே நிலை கொண்டிருக்கிறான். 1 யோவான் 3வது அதிகாரம் 14வது வசனம். உண்மையான அன்போடு பயமின்றி தன்னையே கொடுக்கும் தியாகமான அன்பினால் ஊக்கப்படுத்தப்பட்டவர்களாய் உயிர்த்தெழுந்த ஜீவியத்தை வாழ்வதற்கும் நாம் உற்சாகப்படுத்தப்படுகிறோம். அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம். நாமும் சகோதரருக்காக ஜீவனை கொடுக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். மற்றவர்கள் மீது நீங்கள் அன்பு காட்டுவதற்கு பயப்பட்டிருக்கிறீர்களா? பயப்படாதிருங்கள். தேவ கிருபை உங்களை சூழ்ந்து கொள்ளும். அவரில் அன்பு கூறுகிறவர்களுக்கு எல்லாம் நன்மையாகவே நடக்கும். ஜெபம். உம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி பயம் என்னில் மறையட்டும். உம்முடைய அன்பில் மூழ்க உதவி செய்யும். ஆமென்.